மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர்களுடைய 10 புதல்வர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கூடிய சீக்கிரம் அதிரடியான கைதுகள் இடம்பெறும் என பெரும் அச்சத்தில் அரசியல்வாதிகள். 5800 மில்லியன் ரூபாய் வரி பணத்தை உடனடியாக செலுத்துமாறு அர்ஜுன் அலோசியஸுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஜனாதிபதியின் கலிசனை தலையால் கலட்டுவதாக சபதமிடும் எம்பி, அரசை அசைக்க முடியாது என்கிறார் வாசுதேவ நாணயக்கார் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. எதிர்வரும் தினங்கள்ல அரசியல் பெரும் பூகம்பமும் வெடிக்க போகுது. சாரப்பாம்புக்கும் மண்ணெண்ணெயை ஊற்றினா எப்படி கொதிக்குமோ அதுபோல பல்வேறு அரசியல்வாதிகள் கொதி எழும்பி கதறுகின்ற சூழ்நிலை உருவாக போகுது. இதையொத்த ஒரு செய்தியை தான் லங்காதீப பத்திரிகை இலங்கையினுடைய உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி செய்தியை வெளியிட்டிருக்கு. அந்த செய்தி எவ்வகையா பிரசுரமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையுடைய முன்னாள் அரசியல்வாதிகளுடைய 10 புதல்வர்களுக்கு எதிரான விசாரணைகளை இப்போது சிஐடியினரும் லஞ்ச ஊழல் தடுப்பு விசாரணை பிரிவினரும் மேற்கொண்டிருக்கிறாங்க. குறித்த அமைச்சர்களுடைய 10 புதல்வர்களும் ஊழல் மற்றும் லஞ்சம் அதுபோக பாதாள உலக குழுக்களோடு இணைந்து பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கின்ற விடயங்கள் விசாரணைகளை தெரிய வந்திருக்கு. முதற்கட்டமாக இவங்க வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இப்போது மேற்கொண்டிருப்பதாகவும், இந்த விசாரணைகளை தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த புதல்வர்கள் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. சில குற்றங்களுக்கு தந்தையர்களே நேரடியான பங்களிப்பை செய்திருப்பதும் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதும் அதுபோக தந்தையர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் குறித்த புதல்வர்கள் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணைக்காக இப்போது முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறுவதற்கும் குறித்த குற்ற செயல்களுக்கான சாட்சியங்களை திரட்டுகின்ற பணியில லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு விசாரணை பிரிவினரும் சிஐடியினரும் ஈடுபட்டு வருவதான செய்தியைத்தான் குறித்த உயர் அதிகாரி லங்காதீப பத்திரிகைக்கு கூறியிருக்கிறாரு. யார் அந்த முன்னாள் அமைச்சர்கள், யார் இந்த 10 புதல்வர்கள் என்ற கேள்விதான் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே 3 முன்னாள் அமைச்சர்களுடைய புதல்வர்களை கைது செய்திருப்பதாகவும் அந்த போலீஸ் உயர் அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாரு. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோஷித்த ராஜபக்ச, கேஎல் ரம்புக்கொல்லையுடைய புத்திரர், அதுபோக இப்போது விஜயதாச ராஜபக்சேவுடைய மகன் ரபித் ராஜபக்ச. அவங்க நாட்டுக்காக சாமானிய மக்களுடைய புதல்வர்கள் உழைச்சான், ஆனா நாட்டை காப்பதாகவும் நாட்டுக்காக உழைப்பதாகவும் சொல்லிக்கொண்டு அரசியல் செஞ்சவ அரசியல்வாதிகளுடைய புதல்வர்கள் நாட்டை திண்டு தண்ணி குடிச்சாங்க. அரசியல்வாதி தான் திண்டு தண்ணி குடிச்சான் அப்படின்னு பார்த்தா அவனுடைய புதல்வர்களும் திண்டு தண்ணி குடிச்ச இடத்துல தான் இப்போது நாட்டுடைய நிலைமை இருந்திருக்கு. விஜயதாச ராஜபக்ச பேசின பேச்சென்ன, நாடு பற்றியும் நாட்டு பற்று பற்றியும் பேசிய கதைகள் என்ன, இதுக்குள்ள விஜயதாச ராஜபக்சேவுடைய மகனா இது செய்தாரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தான் மக்களுக்கு காத்திருந்தது. எந்தெந்த அமைச்சர்களுடைய புதல்வர்கள் இந்த ஒரு கேஸ்ல சிக்க போறாங்க, கைது செய்யப்பட போறாங்க, சிறைக்குள்ள கழிதண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். அர்ஜுன் அலோசியஸ் என்ற நபரை நமது நாட்டு மக்கள் எளிதில் மறந்திருக்க முடியாது. கோடியில லட்சம் அப்படின்ற மாதிரி மோசமான ஒரு நிதி மோசடி தான் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி. இந்த ஒரு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதுதான் அர்ஜுன் அலோசியஸ். இப்போது அர்ஜுன் அலோசியஸுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5800 மில்லியன், கிட்டத்தட்ட 580 கோடி ரூபாய் உடனடியாக சாக்கு போக்கு சொல்லாம உடனடியாக அதை செலுத்தணும் அப்படின்ற ஒரு உத்தரவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சதுனால இப்போது அர்ஜுன் அலோசியஸுக்கு விழிப்புதுங்கிற மாதிரி தான் இந்த ஒரு தீர்ப்பு விழுந்திருக்கு. இந்த ஒரு வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துடைய மேலதிக நீதிபதி உஷாத் மிகார் அவர்களுடைய முன்னிலையில விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மெண்டிஸ் கம்பெனியுடைய உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் நீதிமன்றத்துல பிரசன்னமாக இருந்தாரு. மெண்டிஸ் கம்பெனியுடைய இயக்குநர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தாரணை என்ன வாதங்களை முன்வைச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிப்பணத்தின் ஒரு தொகுதி செலுத்தப்பட்டாச்சு, கம்பெனியுடைய சொத்துக்களை வங்கிகள் முடக்கம் செய்து மட்டுமல்லாம வங்கிகள் கையகப்படுத்தியதுனால இந்த வரி செலுத்திய ஆவணங்களை கண்டறிய முடியாது இருக்குது, அவைகளை சமர்ப்பிக்க முடியாது உள்ளது அப்படின்ற வாதத்தை தான் முன்வைச்சாங்க. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி தினேஷ் பெரேரா எவ்வகையான வாதத்தை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பணத்தை செலுத்தியிருந்தா அதுக்கான ஆவணங்களை காட்டுங்க, சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கிடைக்கல, அதை பெற முடியல அப்படின்னு சொல்ற காரணம் எல்லாம் ஏற்புடையதும் கிடையாது, அதை ஏற்கவும் முடியாது, உங்களுக்கான தவணைகளும் கடந்தாச்சு, இன்னும்
செலுத்த வேண்டிய வரிப்பணம் எக்கச்சக்கமாக இருப்பதனால இதுக்கு மேல சலுகைகள் தருவதற்கோ காலங்கள் தருவதற்கோ முடியாது, உடனடியாக இந்த வரிப்பணங்களை செலுத்தணும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாரு. இருதரப்பு வாதங்களையும் பரிசீலனைக்கு உட்படுத்திய நீதிபதி அவங்க சாக்கு போக்கு சொல்லாமல் உடனடியாக 580 கோடி ரூபாய் வரி பணத்தை உடனடியாக செலுத்தணும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சது மட்டுமல்லாம செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததோடு குறித்த தினத்துல இந்த வரிப்பணம் செலுத்தப்பட்டதா இல்லையா என்ற ஒரு விஷயத்தை அறிக்கையினூடாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பான உத்தரவை பிறப்பிச்சாங்க. சொந்த பணத்தை இங்க கேட்கல யாரும். வரிப்பணம் மக்களுக்கு சேர வேண்டியது. ஒரு நிறுவனம் நாட்டின் வளங்களை பயன்படுத்தி சம்பாதிப்பதற்கான வரிப்பணம் தான் மக்களுக்கு சேர வேண்டியது, நாட்டுக்கு சேர வேண்டியது. கிட்டத்தட்ட 5800 மில்லியன் ரூபாய் சாதாரண பணமா? இது ஏன் கொடுப்பதற்கு முடியாதுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் உழைப்பு என்ற பேர்ல அரச பணங்களை கொள்ளையிடுறவங்க. மத்திய வங்கியுடைய பிணைமுறி எவ்வகையான மோசடி என்பது தெரியும். எத்தனை கோடிகள் லட்சம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால் இருந்தது யாரு? அர்ஜுன் அலோசியஸ். இவருடைய மாமா அர்ஜுன் மகேந்திரன், ரவி கருணாநாயக்க அன்றைய நிதியமைச்சராக இருந்தவர். எல்லாரும் சேர்ந்து ஆட்டையை போட்டாங்க. இப்போது சரியாக பிசினஸ் நடக்கல, கம்பெனிகள் நட்டத்துல போயாச்சு, கொரோனா வந்தாச்சு, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தாச்சு, இவைகளுக்கு சரியான பிசினஸ் நடக்கல, அதனால செலுத்த முடியாதுன்னு சொல்லுகின்ற நொண்டி சாக்குப்போக்கு சொல்லுகின்ற இடத்துல தான் இந்த அரசியல்வாதிகளை பின்புலமாக கொண்ட நிறுவனங்கள் இருக்குது. அர்ஜுன் மகேந்திரன் திருமண வைபவத்துக்கு போறதாக சொல்லிட்டு போனவர் அங்க திருமணம் முடிஞ்சு பிள்ளை பெத்து பேர் வச்சு மொட்டையடிச்சு எல்லா சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சாச்சு. ஆனா அர்ஜுன் மகேந்திரன் நாட்டுக்கு வரல. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கிற ரங்க திசாநாயக்க இப்போது அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு வந்து விசாரணை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறாரு. நிச்சயமாக அர்ஜுன் மகேந்திரன் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த நிதி மோசடி குறித்த வழக்குகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களிடமிருந்து நாடு இழந்த கோடிக்கணக்கு லட்சம் சொல்லும் இல்லையா, அவைகளை மீட்டெடுக்கின்ற பணியை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நிச்சயமாக செய்யும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. செப்டம்பர் 30ஆம் தேதி கடையில் அர்ஜுன் அலோசியஸ் இந்த 580 கோடி ரூபாய் வரியை செலுத்துறாரா இல்லையா, சாக்குப்போக்கு சொல்றாரா என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனாலதான் இப்ப எதிர்கட்சி எல்லாம் கொக்கரிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு வீட்டுக்கு அனுப்பணும், வழக்குகள்ல இருந்து தப்பிச்சு கொள்ளணும், சிறைக்கு போக முடியாது, வரி கட்ட முடியாது, பழைய ஊழல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படியாவது வெளிவராமல மூடி மறைச்சிடணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு தான் இப்போது எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து அரசு வீட்டுக்கு அனுப்பணும் என்ற கோஷத்தோட இப்போது பல்வேறு நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. இப்போது திலீப் ஜெயவீர எவ்வகையான கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி அவர்களுடைய கலிசனை டவுசரை தலையால கலட்டுவதாக சபதமிட்டிருக்கிறாரு. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய கலிசனை கலற்ற அளவுக்கு ஒரு எம்பி சபதமிடுவதாக இருந்தா இவர்களுடைய மனநிலை என்ன என்பதுதான் தெரியல. விருப்பு வாக்குகளின் ஊடாக பாராளுமன்றம் போறவர் கிடையாது. கட்சிக்கு கிடைத்த ஒட்டுமொத்த வாக்குகளையும் பெற்று ஒரு தேசிய பட்டியல் கிடைச்சது, அதனூடாக பாராளுமன்றம் சென்றவர் இப்ப ஜனாதிபதி அவங்களுடைய கலிசன கலெக்டர் இடத்துல தான் வந்திருக்கிறாரு. எதிர்கட்சி என்றா அரசனுடைய அனைத்து விடயங்களும் எதிர்ப்பது என்பது பொருள் கிடையாது. அரசனுடைய நல்ல செயற்பாடுகளை ஆதரிக்கணும். பிழையான பாதையில் அரசு பயணிக்கும் பொழுது அதற்கான விமர்சனங்களை முன்வச்சு அரசை பிடிச்சு இழுக்கின்ற பணியை செய்வதுதான் எதிர்கட்சியினுடைய அரசியலாக இருக்கும். ஆனா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு எதை செஞ்சாலும் நல்லதோ கெட்டதோ எதிர்ப்பதுதான் எதிர்கட்சி அரசியல் அப்படின்ற மாதிரி திலீப் ஜெயவீர போன்றவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் இப்போது ஜனாதிபதி அவங்களோட கலிசன கலெக்டர் இடத்துல தான் வந்து நிக்குது. இவங்க காண்ற கனவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2029 நாமல் ராஜபக்ச தான் ஜனாதிபதியா கனவு கண்டுட்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு விமல் வீரவன்ச கொஞ்ச நாள் கனவு கண்டாரு. இப்போ திலீப் ஜெயவீர கனவு காண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஜனாதிபதியோட கலிசனை கலட்டிட்டா 2029 ஜனாதிபதி ஆகிரலாம் அப்படின்னு ஒரு கனவோட இருந்திருக்கிறார் போல. இப்போது வாசுதேவ நாணயக்காரர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு அரசை யாராலும் வீட்டுக்கு அனுப்பவும் முடியாது, அரசு வீட்டுக்கு போறதாகவும் கிடையாது, அப்படியான ஒரு விடயத்தை யாரும் செய்யவும் முடியாது, அரசு சரியான பாதையில் பயணிப்பதாகவும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் துணிவோடு அரசு செய்து வருவது மட்டுமல்லாம பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக தைரியமாக சட்ட நடவடிக்கைகளை இப்போது அரசு நடைமுறைப்படுத்துது. எவ்வகையிலும் அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இதுதான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு. மக்களுடைய அபிலாசைகளை கருத்தில் கொண்டு இந்த அரசு பயணிக்குது. இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொன்னாரு. அரசுடைய நடவடிக்கையில் மாற்று கருத்து இருந்தால் பொருத்தமான விமர்சனங்கள் முன்வைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் அரசு செய்கின்ற அனைத்து விடயங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது என்பது தவறு என்ற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டியிருந்தாரு. சுரேசலையனுடைய கைதை பத்தி கேட்டதற்கு, சுரேசலையனுடைய கைதை ஒரு சாரார் அரசியலாக்கி பிளப்பு நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சுரேசலை குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயம் அவர் நீதிமன்றத்தினூடாக அதற்கான நியாயங்களை சொல்லி நீதியை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு இந்த தடையும் கிடையாது.
ஊடகவியலாளர் ஒருத்தர் சொன்னாரு, அரசு தமக்கு தேவையானவங்களை பதவிகளை உட்கார வச்சு விசாரணை மேற்கொள்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, எந்த அரசு தான் அதை செய்வதில்லை? தமக்கு விசுவாசமாக இருக்கிறவங்களை போட்டு விசாரணைகள் நடத்துவாங்க. எல்லா திணைக்களங்களும் அப்படித்தான் நடக்கும். ஆனா நீதி மறுக்கப்பட்டால் நிச்சயமா அது விமர்சிக்கப்பட வேண்டியது. இப்போது சுரேஷ் சலே தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அவர் குற்றவாளி இல்லைன்னா நீதிமன்றத்தினூடாக அதுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான தடை இருப்பதாக நான் பார்க்கல. இது ஒரு அரசியல் பழிவாங்கல் போன்றும் தெரியவில்லை. அவருக்கான எந்த ஒரு சித்திரவதையும் நடந்ததாக காண்பதற்கு இல்லை. என்னதான் இருந்தாலும் சுரேஷ் சலே விசாரணை அதிகாரிகளுக்கு ஒத்துழைத்து தான் குற்றமற்றவர் என்பதை நிறுவுவதுதான் ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நடுநிலையான கருத்தையும் யதார்த்தமான கருத்தையும் வாசுதேவ நாணயக்கார சொல்லியிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் மதவாதம், இனவாதம் அல்லாத, லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.